இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். உலக அரகில் தமிழனை தலைநிமிர செய்த வள்ளுவம் தந்த வாழ்வுகளுக்கு நன்றி. என்னுடைய அதிகாரம், என் கையில் என் அதிகாரம், என்னுடைய அதிகாரம் 43 பொருட்பாலில் அறிவுடைமை. அறிவுடைமை பார்த்திங்கன்னா, மனிதனுக்கு ஏற்படுகின்ற துன்பத்தை பொறுத்து, நமக்கு ஏற்படுகின்ற துன்பமாக இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையில் சந்திக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதற்கு மிகப்பெரிய தீர்வாகவும் நம்மை காக்கின்ற கருவியாகவும் நமக்கு அரணாக இருப்பது நம் கொண்ட அறிவு தான் என்று வள்ளுவம் கூறுகிறது. எப்படி அப்படின்னா, நம்ம ஒரு உயிரினத்தில், நான் எல்லா உயிரினத்திலும் இல்லாத மிகப்பெரிய சிறப்பு, செருக்கு மிக்க சிறப்பு, மிகப்பெரிய பண்பு எதுனா நம்மளுடைய 6ஆம் அறிவு. அதை கொண்டு தான் நம் வாழ்வியலை மேம்படுத்த முடியும் என்று அறிவுடைமை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இப்போ இந்த உலகத்தோடு ஒத்து வாழ்வதும், அதனோடு சேர்ந்து நாம் செய்வது எது, செய்யக்கூடாது எது, எதன் வழியை நோக்கி நாம் பாதை செல்ல வேண்டும் என்பதே நம்மளுடைய அறிவுடைமை வள்ளுவம் நமக்கு தெளிவாக இந்த 10 குறள்களில் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது ஒரு அறிவுடைமையோட 3வது குறள். இது ஒன்று மட்டும் நம்ம தெளிவாக தெரிஞ்சால் போதுங்க, ஒன்றும் இல்லை. இப்போ நடந்த தேர்தல் அதுக்கு மிகப்பெரிய சான்று. நம் வாக்கு நம் உரிமை, அப்படி இல்லைங்களா? அந்த வாக்கை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது இந்த அறிவுடைமை நமக்கு தருகிறது. ஒருத்தர் ஒரு பொருளை சொல்லும் போது, ஒரு விஷயத்தை சொல்லும் போது தலையை ஆட்டாமல், அது எப்படிப்பட்ட உண்மை இருக்கிறது, அதில் என்ன கருத்து இருக்கிறது, நமக்கு எது சிறந்தது, எதுக்கு நமக்கு தெரியாதது, நமக்கு அது எது பயனளிக்கக்கூடியது என்று பகுத்து அறிந்து ஆய்வு செய்து நாம் ஒரு விஷயத்தை செய்யக்கூடியது தான் அறிவுடைமை என்று சொல்லுகிறது வள்ளுவம். அதே மாதிரி இன்னொரு குறள், 8வது குறள், அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில விஷயங்கள் இப்போ இருக்க காலகட்டத்தில் இளைஞர்கள் சில விஷயங்களுக்கு பயப்படுறது கிடையாதுங்க. பயம்னா என்னன்னே தெரியாமல் தன் வாழ்க்கையை நோக்கி போய்கொண்டிருக்காங்க. ஆனால் வள்ளுவம் அப்போவே சொல்லுது, என்ன சொல்லுது? அஞ்சக்கூடிய சில விஷயங்களுக்கு அஞ்சித்தாக ஆகணும். நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய சில விஷயங்கள், நம்மை பாழ்படுத்தக்கூடிய விஷயங்களை நோக்கி நம்ம பயணிக்கும் போது அதுக்கு பயப்படணும். அது பயப்படுறதா அறிவுடைய செயல் அப்படின்னு சொல்லுது. அது தொழில் என்றே சொல்லுகின்றார். அது மிகப்பெரிய வேலை. ஒரு அறிவொழி சார்ந்தவர்கள் செய்கின்ற வேலை என்னது? பயப்படுற விஷயத்துக்கு பயப்படணும். அது பயப்படலைன்னா நம்ம வாழ்க்கை நாம் நினைத்த அளவில் நம் எதிர்காலம் இருக்காது என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்த அத்துணை பேருக்கும் நன்றி, வணக்கம்.